வணக்கம். இன்னைக்கு நான் முழு உருளைக்கிழங்க வேக வைத்து உரித்து கோதுமை மாவில் பஜ்ஜி மாவு தயாரித்து கோதுமை மாவு உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்தேன். அது எல்லாருமே கடலை மாவில் தான் பஜ்ஜி செய்வாங்க. நான் இன்னைக்கு கோதுமை மாவு எடுத்து அதில் பஜ்ஜி மாவு தயாரித்தேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, முதல்ல கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து, வரமிளகாத்தூள் சேர்த்து, காயத்தூள் சேர்த்து, பெருங்காயத்தூள் சேர்த்து, நல்ல மிளகுத்தூள் சேர்த்து, ஜீரகத்தூள் சேர்த்தேன். அப்புறமா உப்பு சேர்த்தேன். ஒரு துளி அளவு சோடா உப்பு சேர்த்தேன். எல்லாத்தையும் கெட்டியாக நல்ல பஜ்ஜி மாவு பதத்திற்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு பேபி பொட்டோட்டோடையும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு. அதனால் இதை முழுசாக பயன்படுத்தலான்னு நினச்சேன். இப்போ பெரிய ஒரு சைஸ் உருளைக்கிழங்குனா நம்ம இதை மாதிரி தயாரிக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசித்து உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு, அப்புறமா இந்த பஜ்ஜி மாவில் கோதுமை மாவில் தயாரிக்கக்கூடிய கெட்டியான அந்த பஜ்ஜி மாவில் தோய்த்து அதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும்போது அது நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு. எண்ணெயில் சட்டியில் ஒட்டாமல் அது வந்ததும் அந்த பதமாக வெந்துட்டுன்னா நம்ம எண்ணெய் சீத்துக்கலாம். அதை எடுத்து ஒன்றா எடுத்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் அதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒவ்வொரு பஜ்ஜியாக எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். இது பார்க்கறதுக்கே ஒரு போண்டா வடிவத்தில் இருக்கிறது. கட்லெட்டும் பஜ்ஜியும் சேர்ந்த ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும். தேங்காய் சட்னி கட்டியாக அரைச்சி, பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி சட்னியாக பயன்படுத்தலாம். கார சட்னி, தக்காளி சட்னி, வெங்காய சட்னி, எதுனாலும் இந்த கோதுமை மாவு பஜ்ஜிக்கு கோதுமை மாவு உருளைக்கிழங்கு பஜ்ஜி மிகவும் காம்பினேஷனாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம்.